பார்த்தீங்கன்னா, இந்த கொரியன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது எப்படி குக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது இப்படிதான் இருக்கும். இதுக்கு உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் மசாலா வச்சிருப்பாங்க. நம்ம மேகிலலாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி. இது வந்து யூசுவலா இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஹாட் வாட்டர் உள்ள ஊத்தி வச்சுட்டு ஒரு 5, 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து ஹாட் வாட்டர்லாம் போட மாட்டேன். நான் பயங்கரமான சோம்பேறி. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மசாலா கொட்டி தண்ணிய விட்டு அவன்ல எடுத்து வச்சுருவேன். இன்னைக்கு நம்ம அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மசாலா கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் முங்குற அளவுக்கு தான் ஊத்துனாலே போதும். பொங்கல்ல. நான் போய் இன்னும் புடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்ப இத கொண்டு போய் அவன்ல வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுக்கலாம். பாத்தீங்களா? நல்லா வெந்துடுச்சு. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டியா தான் இருக்கும். நான் வந்து நெறைய ஜாப்பனீஸ் நூடுல்ஸ், கப் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து மோஸ்ட்டா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இனிப்பா இருக்கும். அது அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா ஜாப்பனீஸ் வந்து ஸ்பைசி ஃபுட் வந்து சாப்பிட மாட்டாங்க. அ இது வந்துட்டு நான் இதுதான் ஃபர்ஸ்ட்டு எதுவுமே ஜாப்பனீஸ் நூடுல்ஸ்ன்னு தான் நெனச்சேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு இது வந்து கொரியன் நூடுல்ஸ் அப்படின்னு. இது ரொம்ப எரிப்பா இருக்கும். அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாருக்கும். இது நிஜமாவே டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். அ நீங்க ஜப்பான் வந்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ம் நல்லாருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ் எப்பவுமே வாங்கி வச்சிருப்பேன் வீட்ல. எனக்கு எப்பவாவது சமைக்க மடியா இருக்கும் இல்லையா? அப்போ வந்துட்டு இதுதான் நான் பண்ணி சாப்பிடுவேன். நான் வந்து சாப்பிட போறேன். பாய் பாய்.